உங்களுக்கு என்ன ரெண்டு பேரும் பழம் தோண்டி இருக்கீங்க? முதல்ல ஆசீர்வாதம் தானே வேணும், வாயில பேசக்கூடாது, முதல்ல மண்டி போடணும். அப்பத்தான ஆசீர்வாதம் பண்ண முடியும். நீ இந்த பக்கம் போடுங்க, பையன் போட்டிட்டானா நீ போடு, நான் போடணும். எப்பத்தான சாமி, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கொண்டு கேட்டேன். ஒரு கொட்டை ஒண்ணு வேணும். அதுக்கு அவர் தருவாரு. நான் கேட்டேன் 10 வருஷம் ஒண்ணுல இருக்க ஒத்த வச்சு கொடுத்து ஓட்ட கொடுத்து விட்டு நான் அந்த ஊருக்குள்ள வந்து ஒத்த கொட்டு சாமி ஊர் சொல்லணும். உனக்கு எதாவது உனக்கு ஆசை? ஆமா, அந்த ஏன் கொட்டையை எத்தனை கொட்டை வேணும்? எனக்கு ஒண்ணு. சரி இருக்கட்டும், தரேன். மனம் போல வாழ்க்கை. கொட்டையை என்ன பண்ணுவேன்? அதையா சொல்லு. அதை வச்சு நான் என்ன என்னுடைய விருப்பம் வச்சு 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 நல்லா செய்யும். கொட்டை காணாம போயிடும். வாயில வச்சா அதை வச்சு அதை வச்சுன்றேன். அதை பிடிச்சி நச்சு எனக்கு ஒண்ணு வேணுங்க. உனக்கு என்ன பிள்ளைங்க ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, இந்த கையில வச்சுக்கல கட்டை. ஆமா போச்சு கை. மாவு கட்டு போறோம்னு வச்சுப்பாத. லோடு வண்டி தாங்க முடியுமா? அவர் சாயந்தரமே 18 நாளா போராடி இருக்காரு.
கல்லுண்ட வண்டாட்ட போதையில் சுத்து நாடு கேட்டீர்கள் கற்றற்றல் மற்றும் நற்றவத்தை நாடுவதற்கு ஒற்றை இடமாய் விளங்கும் வள்ளுவமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தாங்க என்னோடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல முல்லையும் குறிஞ்சியும் முறையிட்டு இருந்து நல்லியாய் பழிந்து நடக்கும் துயரத்து பாலை என்பது வடிவம் கொள்ளும் ஐந்தளம் விளங்கிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதில் குறிஞ்சி நிலைமை நிர்வாகம். அது மட்டுமல்லங்க மேற்கே பவளமலை வேங்கிட மேற்படக்கம் ஆறுக்கூறு எரியக்கம் தெற்கே பின்னாகமா திகில் 20 காதமா. ஆக ஒரு காதத்துக்கு 10 மைல் 20 காதத்துக்கு 20 பட்டா 200 மைல் சுற்றுலா வந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணியை வச்சிருக்கோம். நாடு தண்டை நாடு, ஊரு சிற்றூர், நிலமோ குறிச்சி நிலம், தட்டை பேர் நம்பி தலைவன், தாய் பேர் நங்கை மோகினி, எனது பேர் வள்ளி. எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனையோ பேர் உண்டு. என காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது. காரண பெயர் எடுத்துக்கோங்களேன். காரண பெயர் அப்படின்னா கடா வேங்கை பூங்குரத்தியான்னு சொல்லுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா பசுக்கிளியான்னு சொல்லுவாங்க. தத்துவ இடப்பெயர் அப்படின்னா விடுமலன்னு சொல்லுவாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவல்லின்னு சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயரோ வள்ளி. வந்தது நோக்கம் காவல், அமைத்திருப்பது மரணம், அடைந்திருப்பது பருவம். இதை என்னை பற்றி முழு வரும். ஏன்னா வந்த உடனே அருமையான வாழ்த்து, பூ போலே உன் புன்னகையுடன் மற்றற்ற முடிச்சு. அதே சமயத்துல முறையான பாடல், 2 மில்லுக்கு இருக்கட்ட முடியுமாதே நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு எதை சொல்போதேன்னு முறையான பாடல் பாடின பாடல்கள் பாடணும். இல்ல சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பாஸ்கருடைய பாடல், கதை பாடல், சுவாமிகள் பாடல், இந்த பாடல்கள்லாம் பாடினத்தை நம்ம போட்டுருக்க வேசத்துக்கு புண்ணியம். அதை தொட்டு ஆரம்பிச்சீங்க, மிக்க மகிழ்ச்சி. இருந்துட்டாலும் இவ்விடத்திலே விவரமாக கேட்க வேண்டும். என்னுடைய நாமா சொல்ல வேண்டும், அது என்னுடைய காதால் கேட்க வேண்டும். இதுக்காகவே தம்பி பொறுத்து இருந்தாங்க. எப்படாத சத்தம் கேட்க அந்த டும் எப்போ வரும்னே உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா 2 பேருக்குமே டும் 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 குற்ற வயசு தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு தம்பி, சிறப்பா இருக்கு. ஆக கல்விக்கரைகளை தொடுக்கவா தொடுக்கவான்ற அர்த்தம் நிக்கிறீங்க. வாங்க என்ன பேச போறீங்க? நீங்க முறையா போனீங்கன்னா நான் முறையா வருவேன். சபாஸ். நீங்க முறை தவறிட்டீங்களே அப்புறம் என்னடா கலையரசி இப்படி பேசி விட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஒரு கண்ணாடியோட தன்மை என்ன, நம்ம சிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை பார்த்து சிரிக்கும். நம்ம அழுதோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை பார்த்து அழுகும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுகிட்டு நம்ம முறைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்பிட்டு முறைக்கு பாருங்க. ஆமா அந்த மாதிரி நீங்க எப்படி பேச போறீங்க அப்படின்றத சபை அறிந்து பேசு, சில நேரம் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பேசுறீங்களோ அந்த இடத்துக்கு தான் நானும் போவேன். நீங்க முன்னேறு மாதிரி நான் பின்னேறு மாதிரி. இந்த முன்னேறி எப்படி போதோ அந்த பின்னேறு அப்படி வரும். வேற மாதிரி ஒருவேளை போக பார்த்துச்சுன்னா நான் எப்படி தெரியுமா, நாளை எச்சரிக்கை கொடுக்குறவ. ஆமா பேசுங்க, நீங்க என்ன பேச போறீங்க, எதை தொட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத. ஏன்னா வள்ளுவர் பிறந்தது அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கள் சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு. நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும், தவறா கொடுத்துட கூடாதான். நாவினே உள்ளி இழுத்து பேசணுமா. தவறா கொடுத்துட்டு அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டவடு. நெல்ல கொட்டணும் அள்ளிடலாம், சொல்ல கொட்டணும் அள்ளவே முடியாது. ஆக பசித்திரு தனித்திரு விழித்திரு பணா தனாவின பணிவன் வந்தா தான் பதவி வருமா. ஒரு பெண்ணுக்கு பணிவு மட்டும் இருந்தா போதுமா, துணிவு ரொம்ப முக்கியம். அந்த துணிவாகப்பட்டது என்னுடைய பரம்பரைக்கு மிக அதிகமா இருக்கு. வாங்க பேசுங்க,
என்ன பேச போறீங்க? ஏன்னா நாம இருவரும் இந்த இடத்துல தராசு தட்டு மாதிரி நாம அதை தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாரு? நம்மள மேல நிப்பாட்டி அவங்க கீழே உட்காந்து பாக்குறாங்க. ஆமா, அப்பேற்பட்ட முள்ளா தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாருன்னா அவங்க. அப்படி படித்த அறிவாளிகள், படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதி பேர்பட்ட பகுதி. அப்பேற்பட்ட பகுதிக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த நாடோ தொண்டை நாடு அப்படின்னாலே சான்றோர்கள் உடைத்திருக்காங்க. அப்பேற்பட்ட நாட்டிற்கு வந்திருக்கீங்க. ஏன்னா அறிவாளி அறிவாளிங்கன்னா 3 பாதை, அறிவாளி முட்டாளுங்கன்னா 2 பாதை, முட்டாளுங்கன்னா ஒரே பாதை இருக்காங்க. நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாப்போம். வாங்க அறிவாளி என்னன்னு பாப்போம். பேச்சு என பெரும்போடை வந்தாக்கா கிச்சுன்னு கத்துமாம் கிளி. சொன்னதை சொல்லுமா கிளிப்புல போட இல்லாம நீங்க பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க ஒரு வார்த்தை எச்சரிக்கை விடுவீங்க. ஆமாங்க. எப்படி சுனாமில ஸ்விமிங் பண்ற மாதிரியா? நல்லா இருக்கட்டும். நீங்க உங்களுடைய வேகத்தை நான் தடை போட மாட்டேன். ஏன்னா தடை போட்டாச்சுன்னு வச்சுக்கோமே இன்னும் மீண்டும் வேகம் கூடும். விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் அது வாட்டு முடி போய் அனுப்பியிருக்கிறோம். ஏன்னா வெள்ளம் மறுபடியும் தடைய போடுங்கன்றக்காக. அதானே உண்மை. வலைக்கு முன்னால கல்லறிய கூடாது, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்றக்காக. எங்க உலகத்துல வந்து இப்ப வெளியூர்காரன் இருக்க பாருங்க, அவனுக்கு கணத்தை கண்டா பையன். ஏன்னா ஆளை எங்க இருக்கு தெரியாது. உள்ளூர்காரனுக்கு பேய கண்டா பையன். எதை பேய் பிசாசு. நீங்க வாட்டுக்கு வேற ஏன் அதை சொல்லிக்கலையா? அப்படிதான் இல்ல இருக்குங்க. சரிங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும். சரி, என்ன பேய்? என்ன பேஞ்சா இறங்கத்தையும் செய்யும். மழை பெஞ்சா தண்ணீர் வந்து பூமிக்குள்ள இறங்கத்தை செய்யும். ஆக பெண் என்றால் பெய் இருக்குன்னா பெண்ணாகப்பட்டவனுக்கு ஒரு ஆரம்பத்தை சொன்னீங்க நீங்க. கண்ணாடி அதாவது கங்கை என்றாலே தண்ணீர் நீர் தானேங்க. அடுத்தது இல்ல, கங்கை என்றாலே தண்ணீர் தானே. நீருக்கு மறுபெயர் பெண் தானே சொல்லிருக்காங்க. கண்டிப்பா. அப்ப பெண் என்றால் பேயும் இறங்கும். நீங்க சொன்ன அந்த நீரும் இறங்குன்ற மாதிரி இறங்கும்ல. சரி வாங்க. அடுத்தது காட்டு நெஞ்சமல் பளிங்கு கடத்தது காட்டு போகணும். அடுத்தது காட்டு நெஞ்சம் பளிங்கு போல் கடத்தது காட்டுமாங்க. நீங்க சொன்னீங்களே கைப்பூனுக்கு கண்ணாடி அவசியமா? ஒரு பெண் இருக்காங்க, நீங்க உங்களே எடுத்துக்கங்க. சரி, உச்சந்தலையில இப்படித்தான் வேர்டு எடுக்கணும், இங்கதான் பூ வைக்கணும், இங்கதான் பொட்டு வைக்கணும், இங்கதான் மை வரையணும், இங்கதான் உதடுல வந்து சிவப்பு சாயம் பூசணும், இங்க வந்து காதுல மாட்டணும், கழுத்துல வந்து அட்டின்னு போடலாம், இடுப்பை ஒட்டியான மாட்டணும். எல்லாத்துக்கும் கண்ணாடியை பார்த்து அழகா போடுவா. அதான் உண்மை. சரி, இந்த கையில போட முடியல வளையல், இதுக்காக கண்ணாடியை பார்ப்பாங்களா? தேவையில்லை. ஏன்னா இப்படி எடுத்து மாட்டிக்குவா. அதே கைப்பூனுக்கு கண்ணாடி அவசியமான. சரி, இப்ப இந்த இடத்துல நீங்க கண்ணாடி மாதிரி சிரிச்சா சிரிக்கும், அழுதா அழுகும், முறைச்சா முறைக்கும். அதைத்தான் அழைக்க வெல்லுவன். நீங்க முறைக்கிறீங்களா இல்ல சிரிக்கிறீங்களா இல்ல இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் நேரத்துக்கு தெரியும். ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்க, முன்னேறி போன பாதையாக பின்னேறி போகணும். நீங்க சொன்னீங்க அடுத்த வார்த்தை, நீங்க முன்னேற மாதிரி. அதைத்தான் நான் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரி, என்ன விஷயங்கள் பேசுறதானே? சரி பேசுவான். ஏன்னா அறிவாளியா முட்டாளா? அறிவாளி கேள்விக்கு 3 நீங்க சொல்றீங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், திறக்கப்படும், கிடைக்கும் என்பார்கள். நீங்க என்ன கேட்டாலும் சரி கொடுப்பதற்கு நான் தயார். ஏன்னா கேட்டவன் கொடுத்தது கருணை, கேட்காம கொடுத்தவன் பாரி வல்லல், செத்தம் கொடுத்தவன் சீலகாரி, வைத்து கொடுத்தவன் குமணவல்லல், அழைத்து கொடுத்தவன் சிறு சக்கரவர்த்தி, பிடிக்கி கொடுத்தவன் கண்ணப்ப நாயனா. தானம் கேட்டால் தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டால் தர்மம் கிடைக்கும், நீதி கேட்டால் நீதி கிடைக்கும், கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும், கட்டாய பதில் கிடைக்கும். கண்டிப்பா. அப்படியே கட்டாமரை குளத்திலே நல்ல நாம் சாதால் போல் கட்டாரை காமருவர் என்றாங்கல்ல. காமரோட மாத்தனா முருகா 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 மரான்றத மாத்தனா ராம 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 வாசி 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 என்றத மாத்தனா வாசி 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 என்று மாற்றி போட்டால் சீதா சிவா 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 என்று வரும். ராசி 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 என்றத மாத்தினா சீதா 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 வரும்ங்க. அரமும் மோதுனா அரமும் மோதினால் கிண்ணறமாக மலைக்கு மோதினால் தீப்பொறி வர மலைக்கு மண்ணாங்கட்டி மோதினால் தூசி வர தேங்காயும் கல்ல மோதினால் தேங்காய் உடையும் கல்லு எனக்கனான்றது. அப்ப தண்ணி வந்தாதான் சிறப்பு. சரிங்க. சில தேங்காய் கொப்பர தேங்காய் இருக்கட்டும், தண்ணி இல்லாத நிறைய கிடைக்கும். கொப்பர தேங்காய் இருக்கட்டும். மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் தெய்வத்தை பார்த்து சொன்னது திருவாசகம், தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுகங்கள் என்பது எத்தனை சாமி? 4. ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்ட்ட கேட்கணும் நினைக்கிறேன். நீங்க நல்லா கேளுங்க. நான் நல்லா கேட்பேன். நல்லா கேட்பேன். நல்ல விஷயமாவே அதை காட்டி நல்லா கேட்பேன். யாரு பாப்பா நீங்க எப்படி கேக்குறீங்க? பாப்பா பெரிய இலக்கணம் படிச்ச வழக்கண்ண பாப்பா அப்படின்னா ஓ அப்படின்றது என்ன? காய புடிச்சு கிழிச்சு பிடிச்சேன் ஒழுக்கமா பேசிக்கிறேன். இந்த எல்லாத்திலையும் பேசுற மாதிரி வெத்து ஓட்டு வெறு ஓட்ட ஓட்டிட்டு போக கூடாது. புரியுது?
புரியுதா? பெரிய மம்மா கொடுக்கு இது அதுதாங்க பேச்ச குறைங்கிட்டு எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். ஏன்னா ஓரறி உள்ளது என்ன? மரம் செடி கொடி. ஈரறி உள்ளது. புழுப்பூச்சி. மூன்றறி உள்ளது. நீர்வாழ்வன. நான்கறி உள்ளது. ஐந்தறி உள்ளது. ஆறாவது அறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவு. எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். எதை திங்கணுமோ அதைத்தான் திங்கணும். எதை சாப்பிடணுமோ அதைத்தான் சாப்பிடணும். எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளாறிவு, பகுத்தறிவு அப்படின்னு 6 அறிவு மனிதனுக்கு படைச்சிருக்காங்களே. அப்புறம் என்ன பாப்பா அப்புறம் உங்களை போட்டுக்கிட்டு வாங்க அதுக்கு தானே வாங்க. தேவையில்லாத பேச்சு வரக்கூடாது. உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுத்திருக்கேன். நீங்க எச்சரிக்கை கிடையாது. கேள்விகள் கேட்பதெல்லாம் தன்னுடைய பகுத்தறிவு வருவதற்கு அறிவு வளர்த்துக்கணும். கேள்வி கேட்கலாம் பாப்போம். ஏன் அதாவது 6 அறிவு மனிதர்களுக்கு 7வது அறிவு உங்களை போன்ற முனிவர் ரிஷிகள் இருக்காங்க. அதையும் காட்டில 8வது அறிவு இறைவனுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப பாப்போம் எப்படின்னு. இப்பேற்பட்ட பகுதி இப்பேற்பட்ட தொகுதி அப்படின்னா ஒரு சிறப்பான பகுதி, சிறப்பான தொகுதி. அப்பேற்பட்ட பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இப்பேற்பட்ட பகுதிக்கு வரணும்னா எப்பேற்பட்ட ஆள் வரணும்? ஒரு தகுதி உள்ளவர் தான் வரணும். தகுதியான ஆட்கள் தேவை. நீங்க தகுதியான ஆளா முதல்ல நீங்க சொல்ற ஊர் சொல்லணும். இங்க பாருங்க, இதெல்லாம் பேச்ச நான் தான் சொல்லணும். ஊர் என்ன சொல்லணும்? நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க வாங்க உங்களுக்கு எனக்கு வாக்கு வந்துச்சுன்னா நடுவர் மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சி தீர்ப்பு அவங்க நீதிமன்றம் சொல்லுங்க. நான் பேசுறது நீ சொல்றீங்க. அப்படி கிடையாது. நான் பேசுறதுக்கு மட்டும் தான் அவங்க ஆமா போடுவாங்க. மக்கள் என் மக்கள் அதான் கிடையாது. அப்படி இல்ல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறியாட்ட கூட்ட முடியா? இருங்க பகுதிக்கும் தொகுதிக்கும் வரணும் அப்படின்னா ஒரு தகுதியான ஆட்கள் மக்கள் சொல்லணும்ன்றீங்கல்ல. இப்ப பாப்போம். சரி அவங்களே சொல்லட்டும். நீங்க வந்த உடனே அண்ணன் வந்து அரங்கமா வந்து பொன்னாடை போட்டும் பொழுது நல்ல நடிகர்கள், இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாமே வந்து அருமையான நடிகர்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து பொன்னாடை போட்டும் பொழுது நல்லா நம்ம எல்லாமே புகழ்ந்து பேசி பாராட்டிட்டு போனாங்க அண்ணன் எல்லாருமே. அந்த விதத்துல இந்த இடத்துல கீழப்பிரியும் இடத்த பேசி ஜெயிச்சிருவாரா பாப்போம். ஒண்ணு தெரியுமா? இருங்க பேசுங்க. பகுதி தொகுதி நம்மள இப்ப ஏற்பட்ட இடத்துக்கு எப்பேற்பட்ட ஆள் வரணுங்க? தகுதி உள்ளவர்கள் வரணும் சொன்னேன். தகுதியான ஆட்கள் தேவை கண்டிப்பா. அப்படித்தானே? தாய் என்றால் என்ன? தாய் என்பது தன்னம்பிக்கை. கூ என்றால் குறிக்கோள். தீ என்றால் திட்டமிடல். ஆக தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு நீங்க ஒரு தகுதியான ஆளா வந்திருக்கீங்க. 3 முதல் எழுத்து கூட்டி பாருங்க. தாய் என்பதிலே முதல் எழுத்து தா, தன்னம்பிக்கையிலே. தீ என்பதுல வந்து தீ, தின்னம்பது திட்டமிடல். கூ என்பதுல முதல் எழுத்து குறிக்கோளுக்கு வருது இல்லையா? அப்ப 3 சேர்ந்து தகுதி வந்துச்சு உங்களுக்கு. ரொம்ப தகுதியான ஆட்கள் தப்பா. சரி இருக்கட்டும். நல்லா பேசுறீங்க சாமி, நல்லா தான் பேசுறீங்க. சுழி சரியில்லை போலனா. பாப்பா தெரியுமா? சரி அதெல்லாம் சரி, அங்க ஓரமா போயிட்டு வாங்க. சித்திர சுழியே தெரியாதா? அதெல்லாம் தெரியுது. நீங்க எப்பயுமே வந்து என்ன எழுத்துக்கு சொந்தக்காரு? நாங்க வந்து ஓனா என்ற ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு நாங்க சொந்தக்காரர். நீங்க எந்த எழுத்துக்கு சொந்தக்காரியா? நாங்களா? அந்த ஓமுக்கு முதல் எழுத்து நாங்க தான். அப்படியே? ஆமா. சரி வாங்க. ஓம் என்ற பிரணவமே என்கிட்ட தானே. நீங்க ஊனா போட்டுருக்கீங்களா? நீங்க போடுவீங்களா? நீங்க எல்லாரும் போடணும். என்ன நீங்க போடுவீங்களா? எந்த ஒரு காரியம் தொடங்கினா யாரை வணங்க வேண்டும், பிள்ளை யாரை வணங்க வேண்டும் இருக்காங்கல்ல. ஓம் என்ற பிரணவத்தை பத்தி நான் பாடுறேன். ஐயா சித்தி புத்தி விநாயகனே, சிங்கார கணபதியே, முத்தி தரு மூலவனே, மூசிக வாகனனே, முருகனுக்கு முக்கணன் பெற்றவனே, கருணை கை கொடுக்கு கணபதியே காப்பாயகனா. கவியாதே கணபதியை பாடுறானே. பாலும் தெரிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் போடுத்தா. இப்படி விநாயகர் பாடுறாம்ல. அவசரத்துக்கு பிறந்தாளா இருப்பிய போல. அவசரத்துக்கு பிறக்கல, தோற்றுவித்தவருங்க. எல்லா 10 மாசம் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்க முடியாது. தோற்றுவித்தாளு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு விநாயகரை வணங்கும் பொழுது இப்படி எல்லாம் பிள்ளையார் சொல்லிய ஊடாவை போட்டு எந்த ஒரு காரியம் நினைத்த காரியம் வெற்றி பெறுறதுக்காக நான் கவியை தொட்டேன். நாங்க கவி தொட்டா நீங்க கவியை தொடுவீங்க. பேச்சுக்கு பேச்சு, பாட்டுக்கு பாட்டு, வீச்சுக்கு வீச்சு, மூச்சுக்கு மூச்சுக்கு பேசுவீங்க. அப்படிதானே? இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி? இங்க இருக்கிறது பகற்சாலமூர்த்தி ஐயனார். ஐயனார் தானே? ஐயனாரை வணங்கும் பொழுது ஐயனாருக்கு என்ன மாலை போடுவாங்க? ஐயனாருக்கு வந்து பொதுவாக ஒரு பூ மாலை போடுவாங்க. செவ்வரளி தான் போடணும். உண்மையான மலர் வந்து ஐயனாருக்கு செவ்வரளி. செவ்வரளி நல்லா தெரியும்ல. கண்டிப்பா. அதே போல விநாயக பெருமான வளம் வணங்கும் பொழுது என்ன மாலை போடுவாங்க? விநாயகனுக்கு வந்து அருகம்புல் மாலை. சிவபெருமானுக்கு பில்வ மாலை. பில்வா. முருக பெருமானுக்கு கடம்பம். மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை. ஆஞ்சநேய பெருமானுக்கு
வெற்றிலை மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன் என்ன நீங்க நான் தான் இப்ப கேட்க போறேன். நீங்க என்ன கேட்க போறீங்க? முந்திரிகள் என்ன? சரி கேளுங்க. ஒவ்வொரு தெய்வமா சொல்லி வந்தீங்க. சக்திக்கு என்ன மாலை விடுவாங்க? எல்லா தெய்வத்தையும் சொல்லி வந்தீங்கல்ல. உங்க பாட்டு இப்ப மும்மூர்த்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார சொல்லுவாங்க? படைத்தல் காத்தல் அழித்தல் பிரம்மா விஷ்ணு சிவன். ஆக படைப்புக்கு அதிபதி யாரு? எங்க அப்பா பிரம்மா. அழிக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு. காக்கக்கூடிய கடவுள் அவனே மகாவிஷ்ணு. அழிக்கிறது சிவன். உங்க பாட்டை நாராயணன் காக்கக்கூடியவர். இது எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்கிறேன், உங்க பாட்டை நாராயணன் இருக்காருல்ல, நாராயணன், இந்த நாராயணே பொம்பளைக்காக செருப்பை தூக்கிட்டு போனாரு. பொம்பளைக்கு பொம்பளை செருப்பை தூக்கிட்டு போனாரு ஒரு இடத்துல. பேசுறது சரியா பேசணும். என்ன என் பாட்டை வந்து காக்குறவன் அவன் பொம்பளை செருப்பை தூக்குறான்னு நீங்க வந்து தேவர மாதிரி நீங்க அதை சொல்லும் போது பெண்கள் சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? பெண்கள் சிரிப்பாங்கல்ல, சிரியோ கேள்வி தெரியல. அப்படி கிடையாது. அப்புறம் செருப்பை சுமந்துக்கிட்டு போனாரு, பொம்பளை செருப்பை. உங்க பாட்டை நாராயணே. ஆமா சொல்லுங்க பாக்கலாம். அந்த நாராயணத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு மாலை போடுறாங்க சொன்னீங்கல்ல. ஆனா மகாவிஷ்ணு என்ன மாலை சொன்னீங்க? துளசி மாலை. துளசி மாலை. என்ன மாலை? துளசி மாலை. ஏன் துளசி மாலை போடணும்? எனக்கு கேட்ட மாலை இல்லையா? இருங்க, ஒரு கேள்விக்கே கேள்வி ஈடாகுமா? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க கேளுங்கள் தரப்படும். அப்ப நான் கேட்ட கொடுக்க வேண்டியதானே? அப்படி கிடையாது, நான் கேட்டிருக்கேன் முத. அதுல இவங்க சொன்னா ஒரு வார்த்தை அம்மா தாய்மார்களும் கவனமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க அம்மா தெரியுமா? நான் சொல்றதுக்கிட்ட நீங்க எல்லாம் ஆமா போடுவான்னு சொன்னாங்க. அதாவது வள்ளி சொன்னா நீங்க ஆமா போடுவீங்களா? பதில் சொல்லுங்க சொல்லுங்க தாய்மார்கள் பெண்கள் வர்க்கம் சொல்லுங்க. இவங்க சொன்னாங்கல்ல, அவங்க பதில் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஆனா அடுத்த கட்டத்துக்கு போல நான் நீங்க சொன்னதுக்கு மட்டும் சொல்லுங்க. பெண்கள் கூட உங்களுக்கு மட்டும் ஆமா செய்ய கூடாது சொன்னீங்கல்ல, அதானே உண்மை? ஏமா மாற்று கருத்து இல்லையா? இவங்க இந்த அம்மா சொல்றது கூட ஏமாத்தான் போடுவீங்க. அப்படி கிடையாதுல்ல. அப்புறம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் பேசினா சொன்னது நீங்க பாருங்க. அதுக்காக வந்து தவறா பேசிட்டோம்னா எல்லாத்துக்கும் அவங்க ஆமா போடுவாங்களா? பெண்கள் கொஞ்சம் பாருங்க. பெண்கள் வந்து எது எதுக்கு ஆமா போடணுமோ அது அதுக்கிட்டே ஆமா போட முடியும். எல்லாத்துக்கும் ஆமா போட்டா முன்னுக்கு கொண்டு வந்துருவீங்க நீங்க. கொஞ்சம் பாருங்க, யோசனை பண்ணி பேச, நல்ல விஷயம் பேச. வள்ளி பண்ணி நல்லா பேசுதுப்பா, பரவாயில்லப்பா, கலையரசி நல்லா பேசுது அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அவங்க ஏத்துக்கிடுவாங்க கண்டிப்பா. அதுக்காக ஆமா அப்படின்னு நான் சொல்லி இல்லை என்பதை இருக்கிறது என்பதும் இருக்கிறது என்பது இல்லை என்பதும் வாதி பிரதிவாதி பேச்சு. இப்ப இந்த இடத்துல நான் ஒண்ணு சொன்னா அதை இல்லைன்னு உன்னால செஞ்சு பேச முடியும். வாங்க பேசுங்க. நான் வரவுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வரவுன்னு சொல்றேன். வரவு அப்படின்னா செலவுன்னு சொல்லலாம். நீங்க சொல்லுவீங்கல்ல. இப்ப நான் இன்பம் அப்படின்னு சொன்னா இன்பம்னா துன்பம், இரவுன்னா பகல்னா, மேடுன்னா பள்ளம், உயர்வுன்னா தாழ்வு, ஏழைன்னா பணக்காரர். நீங்க இளங்குடியில உட்கார்ந்து தாய்மார்கள் கூட நல்லவங்கன்னு நான் சொல்லுவேன். அது எப்படி? நான் கெட்டவன் சொல்ல மாட்டேனே, நான் நல்லவங்க தான் சொல்லுவேன். மக்கள் என் மக்கள் சொன்னீங்கல்ல பாருங்க. அதைத்தான் நாங்க ஆரம்பத்துல சொல்லி மாட்டிக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்க கவனம் சரியில்லை. நான் தான் சொன்னேன், பெண்கள் எதுக்கு ஆமா போடணுமோ அதுக்கு மட்டும் தான் நாங்க ஆமா போடுவோம் நான் சொல்லி இருக்கேன். முதல்ல சொன்னீங்களே, சொல்றதுக்கு மட்டும் தான் ஒத்துக்குவாங்க. அதான் சொல்லிட்டேன். அதனால அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. எதுக்கு ஆமா போட ஒரு கணக்கு வழக்கு இருக்குல்ல. வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் இருக்காங்கல்ல. இந்த இடத்துல கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொன்னீங்க? உங்க பாட்டனாகப்பட்டவன் பொம்பளையுடைய செருப்ப சமுதமான பொம்பளை எம்புட்டு வாய் சவுடா அடிக்கிறீங்க. சொல்லுங்க பேசுங்க. செருப்பு தான் அன்னைக்கு சிம்மாசனத்தில் ஏறிச்சு. 14 வருஷம் ராமனுடைய 14 வருஷம் வனவாசம் போகும்போது பரம சிம்மாசனத்துல அச்சாருமா செருப்பை கொண்டு போய் நீங்க இப்ப நான் கேட்டதுக்குரிய காரணத்தை நீங்க சொல்லலையே. செருப்பு இருக்கு. அட செருப்பு சர்வ சாதாரண நினைக்காதீங்க. அப்படி சொல்லாதீங்க. பெணத்தை கூட தூக்குன்றாங்க. செருப்பை கழட்டி போட்டா ஓரமா அங்க இருக்கட்டும் அப்படினா கழட்டி போட்டு மரியாதை கூட பணத்துக்கு இல்ல. ஏன் அதே செருப்பாகப்பட்டதே ஒரு கோயில்ல கரூர் மாவட்டத்துல தாந்தோன்றி பெருமாள் கோவில்ல செருப்பு அந்த பாதகை என்று சொல்லக்கூடியதே இந்த காணிக்கைய படிக்கட்டுல வச்சுட்டு போறாங்க. அட நீங்க இந்த உசுரமட்டி இருக்குல, அங்க பெருமாள் வெட்டி இருக்க பாட்டு ஊர்ல ஏழுமலை பக்கத்துல செருப்பட்டி அடிப்பாங்க. காலையில் திருவிழா முடிஞ்சோம்னா விளக்க மாத்திலே அடிக்கிறாங்க. அதே சாணியை தொட்டுக்கிட்டு அடிப்பாங்க. கேட்டா மச்சனமா கேளுங்க. உண்மை நடக்குது இன்னைக்கு வரைக்கும். காரணம் என்ன? அங்க உள்ள காளி தெய்வத்துக்கு வழிபாடு அப்படித்தான். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நியாயம், ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஒரு ஊருக்கு போயில அப்படிதான் விளக்க மாத்திலே அடிக்கணும்னு சொல்லிட்டு அதே ஆமா விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும்? விளக்கத்தை நீங்க மாத்தி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி இருக்கணும். காரணம் என்ன? ஏன் செருப்பு சுமந்தான்? யாரு? என் பாட்ட மகாவிஷ்ணு சமந்தான். மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் கிருஷ்ண அவதாரத்தை சுமந்தாரு. எப்படின்னா பாண்டவர்கள் இங்கிட்டு பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அங்கிட்டு கௌரவர்கள் 100 பேர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரதத்தில் போர் நடந்துச்சு. இது உலகறிஞ்ச விஷயம்.
இதே எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் என்ன. ஆனா போர்க்களத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதான் நீ ஆளை பார்க்கணும். எப்படின்னா துரியோதனே அவங்க தாத்தா பீஷ்மரை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்டா தெரியுமா, நீ வந்ததுல இருந்தே பாண்டவர்களுக்கு பக்கபலமா நீ வந்து ஓரவஞ்சமா பண்ணிட்டு இருக்க, என்ன நீ பழி வாங்கிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய பராமரிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சபாண்டவர்கள் நீ நினைச்சிருந்தா ஒரு நாள் போர்லயே ஆளை தூடிச்சுடுவான், ஆக்கி அடைச்சு கொண்டிருக்கான். ஆனா இது நாள் வரைக்கும் நீ விட்டு வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா, அப்ப நீ பாண்டவருக்கு துணையா இருக்கிறேன்னு கோபப்பட்டு கேட்டு விட்ட. யாரு? துரியோதனன். நீ ஏன் பாட்டனாயா அப்படின்னு கேட்ட உடனே பீஷ்மருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அப்ப சொன்னாரு, ஏய் ஏன் வீரத்தை பத்தி ஏன் நேர்மையை பத்தி நீ சந்தேகிச்சுட்டீல, சந்தேகப்படலாமா? எண்ணி நாளைய பொழுதுக்குள்ள, நாளைக்கு அந்தி சாய பொழுதுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி அர்ஜுனன் நான் கொள்றான்டா அப்படின்னு வார்த்தை கொடுத்து விட்டாரு. யாரு? பீஷ்மர். அப்ப துரியோதனுக்கு சந்தோஷமாய் போச்சு. எப்படியே தாத்தாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டா இனி பீஷ்மருக்கு பானத்துக்கு அர்ஜுனன் ஈடு கட்ட முடியாது, எப்படி நாளைக்கு அர்ஜுனன் செத்து போக மாட்டான் அப்படின்னு ஒரு மமதை சந்தோஷத்தை கௌரவத்துல இருக்கிறேன். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா, எல்லாரும் போர்க்களம் கிட்டு கௌரவர்கள் பாண்டவர்கள் இரவு நேரத்தில் போர்க்களம் முடிஞ்சோன்னா பாசறையில தங்குவாங்க முகாமிட்டு. அந்த முகாமுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் குடியில் தனித்தனியா. பீஷ்மர் வந்து பிதாமகன் மூத்தவர் இல்லையா, அவருக்கு ஒரு தனி அறை, அந்த தனி அறை முகாமில் தங்கி இருக்கிறார். அப்ப இரவு நேரம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போற இடத்துல நம்ம எல்லாம் விளக்கு அணைச்சிட்டு படுப்போம்ல, அது போர்க்களம் அப்படின்றதுனால இந்த விளக்கு முழுமையை அணைக்காம ஒரு அரை வெளிச்சமா இந்த விளக்க கொஞ்சம் அரை வெளிச்சமா வச்சுட்டு படுக்க போறாரு. நம்ம சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் நடந்து கொடுப்போம், சிறு நடை பெரு உறக்கம் அப்படின்னா. அப்ப நடந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த இரவான அது இருட்டு வேலையில அப்பதான் கிருஷ்ணன் பார்த்தாரு. நேர தங்கச்சி யாரு? பாஞ்சாலிட்ட போறாரு. இரவு நேரத்துல போய், அம்மா பாஞ்சாலி திரௌபதி கூட வா. என்னன்னா இந்நேரத்துல பாசாயிட்ட வந்திருக்கீங்களே, என்னன்னா விஷயம் அப்படின்னு. இங்க வா, முக்கியமான ஒரு தாக்கல் சொல்லி அது நீ செஞ்சாதான் உன் தாலி பாக்கியம் உன்னை நிலை நிற்கும், உன் புருஷனும் காப்பாற்றப்படுவான் அப்படின்னு. என்னன்னா சொல்றீங்க அப்படின்னு பொழுது, வா பீஷ்மர் வாக்கு கொடுத்துட்டாரு, உன் புருஷன் நாளைக்கு சாயங்காலம் கொள்றதாக, நீ என்ன பண்ற நான் சொல்ற மாதிரி நடந்துக்க சொல்லி நேர கூட்டி போனார். எங்க? எதிராளி இருக்கக்கூடிய பீஷ்மராகப்பட்டவர் தங்கி இருக்கிற அறைக்கிட்ட போயிட்டாரு. போன உடனே அதை பாரு, அந்த முகமா பார்த்து தூக்கத்துக்கு தயாராக இருக்கிறார் பீஷ்மர். நீ அவருக்கு பின்புறமா போய் இவர் சொல்லி கொடுத்துட்டாரு, சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம போறாரு. அப்படி போவி என்ன பண்ணாங்க தெரியுமா, போவதற்கு முன்னதாக அம்மா நிறுத்தமா தங்கச்சியை பார்த்து இருப்பார். நில்லுமா தங்கச்சி, என்னடா என்ன போக சொன்னீங்க திடீர்னு நிறுத்துறையில என்ன அவசியம் போது, உன் பாதரட்சை அதாவது உன் செருப்பை கட்டுமா, நீ நடந்து போகும் பொழுது இந்த பாதரட்சை காலில் தண்டை இருக்கலையா அந்த சத்தம் கேட்டு அவர் திரும்பி உன்னை பார்த்துட்டார்னா நீ போன காரியம் கெட்டு போயிடும். அவர் முகத்தை பார்க்காத அளவுக்கு ரொம்ப பூனை பூனை போல பூனையுடைய கால் பாதம் ரொம்ப மென்மையானது, அது மாதிரி மெதுவா போய் காரியத்தை சாதிச்சு வந்துடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்பதான் தன் தங்கையாகப்பட்ட திரௌபதி பாஞ்சாலி இருக்காளையா, பாஞ்சாலியுடைய இந்த பாதரட்சை செருப்பையும் இந்த கால் தண்டையையும் வாங்கி என்ன பண்ணாரு, தன்னுடைய இந்த பட்டு பீதாம்பரம் இருக்கலையா அதை முடிச்சு போட்டு இப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டாரு. யாரு? கிருஷ்ணன். நம்ம என்ன கேட்டாங்க, கும்பலியுடைய செருப்பை செமுந்தாரை ஒரு நேரத்துல யாரு? உங்க பாட்டை நாராயணன். யாராக? மகாபாரதத்திலே கிருஷ்ண அவதாரத்திலே பாஞ்சாலியுடைய செருப்பத்தான் தன்னுடைய துண்டில வாங்கி கட்டி கொண்டு இடுக்களை வைத்துக் கொண்டு தன் தங்கையாகப்பட்டவளை காப்பாற்ற வேணும், மச்சனை அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக அன்னைக்கு செருப்பு சுமந்தேன். செருப்பை கழுத்து கொடுத்து உள்ள போயிட்டாங்க அந்த அம்மா. போன உடனே சட்டப்படாம போன உடனே நேர போய் இந்த பீஷ்மருடைய காலை தொட்டு கும்பிட. பீஷ்மர் என்ன பண்ணார் தெரியுமா, தீர்க்க சுமங்கலிப்பவா அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டாரு. பாருங்க, எந்திரிச்ச உடனே தீர்க்க சுமங்கலிப்பவான்னு கொடுத்து அப்புறம் எப்படி புருஷனை கொள்ள முடியும்? ஆனா ஏன் தெரியுமா, காலை தொடங்கும் பொழுது பெண்களுடைய கை வந்து மென்மையானது. பாக்குறாரு, ஏதோ ஒரு பெண் நேரத்துல வந்து கும்பிடானா ஏதோ ஒரு ஆபத்தாத்தான் இருக்கு அப்படின்னு இவர் கொடுத்து விட்டாரு வாக்குறுதிய, தீர்க்க சுமங்கலி பவான்னு. எந்திரிச்சு பார்த்தா இவருக்கு ஆச்சரியம், பாஞ்சாலி. ஏன்னா நாளைக்கு அர்ஜுனனை கொல்லணும்னு வாக்கு கொடுத்து விட்டாரு. இப்ப இந்த பிள்ளைகிட்ட வந்து தீர்க்க சுமங்கலி ஆசீர்வாதம் கொடுத்து விட்டேன், எப்படி புருஷனை கொல்ல முடியும்? அப்ப இவர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம போயிரும்ல, பொய் வாக்க போயிரும்ல, அப்ப பூவும் போட்டு இழக்க முடியுமா? அப்பத்தான் ஜாதி பூரா யாருடைய விளையாட்டு எங்க கண்ணேன்னு கேட்டாரு. எங்க அண்ணா வெளியில நிக்கிறாரு, அப்படி உள்ள வந்துட்டாரு. வாங்க என்ன என்ன மாப்பிள்ள உங்க விளையாட்டு தானா, இப்படி முன்னால உங்க தகச்சி அமைச்சு விட்டு கடைசியில பின்னால என்ன வேலை பார்த்துட்டேடா, என்னையே வாக்குறுதியை கொடுக்க வச்சு மாட்டி விட்டியடா சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலை அர்ஜுன உயிரை காப்பாற்றுவதற்கு பீஷ்மர் காலடியிலே பாஞ்சாலி தொட்டு கும்பிட போகும் பொழுது அவருடைய செருப்பு சத்தம் கேட்க கூடாதுக்காக செருப்பை சுமந்தான் என் பாட்டை கிருஷ்ணன். இதே மகாபாரதம் நடந்தது. நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில்.
அருமையான ஒரு விளக்கம். சரி, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா உண்மையை சொன்னா எதிரியாளர்களுக்கு ஏத்துக்கிறணும். அருமையான ஒரு விளக்கம், உண்மையிலே அருமையான விளக்கம், நல்ல விளக்கம். இப்ப நான் என்ன கேக்குறேன், இல்லங்க வரணும் கண்டிப்பா எனக்கு தெரியும், நீ எதுக்கு அவசரப்படுறீங்க எனக்கு தெரியும். அதுக்கு தானே அந்த முருகை வர்றதுக்கு பாடுறேன். பாடுவோம், அதுதான் சொல்ல வந்தீங்க. அப்பாத பாடுவான் முத்தப்பா பாடல எழுதி வச்சுட்டு போனாரு. சரி இருக்கு, நான் முடிய போறாமா. இவனே ஒரு விஷயத்தை கேட்டுக்கல. இப்ப செருப்பை வந்து என் பாட்டை கிருஷ்ணன் சுமந்துட்டார்ல, ஆனா அவர் செருப்பது உலகமே சுமக்கும். சொல்லுங்க, எப்ப தெரியுமா? பெருமாள் கோயிலுக்கு போறோம்ல, பெருமாள் கோயிலுக்கு போறோம் பாருங்க. பெருமாள் கோயிலுக்கு போன உடனே சாமி கும்பிடுவோம். சாமி முடிச்சோன்னா அந்த அர்ச்சகர் வந்து இந்த குங்குமம் தான் முதல்ல பிரசாதமா கொடுப்பாங்க. அதுக்கு பின்னால துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தத்தையும் குங்குமத்தை வாங்கி விட்டால பக்தர்களை வந்து அந்த அர்ச்சகர் போக விட மாட்டாங்க. கொஞ்சம் பொறுகோ அப்படின்னு நிப்பாட்டு சொல்லிடுவாங்க. நிறுத்த போனா ஒரு கும்பா மாதிரி கொண்டாந்து தலையில் வச்சு எடுப்பாங்க தெரியுமா? அதுக்கு பேர் சடாரி. அதுக்கு பேர் சடாரி. ஏன்னா ராமாயணத்திலே சொன்னீங்க, அந்த செருப்பாகப்பட்டது 14 ஆண்டுகள் பரதனாகப்பட்ட ஆட்சி செஞ்சா பாருங்க. அந்த செருப்பாக இருந்து ஆட்சி செய்ததுனாலதான் அந்த செருப்பு என்று சொல்லக்கூடிய பாதரட்சை வடிவம் அந்த கும்பத்துல இருக்கும். பெருமாளுடைய திருவடி வட்டம் நாம் செய்த பாவங்கள்லாம் தீரும். பெருமாள் கோயில சடாரி வச்சு கும்பிடுவாங்க. அப்போ எல்லாமே எல்லாம் வந்து ஒரு பெண்ணுடைய செருப்பு அவர் சுமந்தாரு. ஆனா அவர் செருப்பாக பார்த்தது நம்ம எல்லாரும் சுமக்கிறோம் பாருங்க. அப்ப பாவத்தை தீர்ப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் நன்மை பயக்கும். அதான் உண்மை. சடாரி வச்சு கும்பிட்டோம்ல, சடாரி வச்சு கும்பிடல, குங்குமம் கொடுப்பாங்கல்ல, குங்குமம் கொடுத்தோம், துளசி தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த பெருமாள் துளசி மாலை ஏன் போடுறாங்க? அதான கேள்வி. அது சரி. எப்படி நாங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே கேள்வியை கேட்டீங்களே எப்படி? நீங்க தான் சொன்னீங்க, வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் எடுக்கணும். ஆமா, தமிழ இருக்கட்டும். தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும், தரத்தை பேச விட்டு பார்க்கணும். சரி இருக்கட்டும். ஆக அதே பெருமாள் ஆகப்பட்டவளுக்கு ஏன் திருமாலுக்கு துளசி மாலை போடுறாங்க அப்படின்னா காரணம் இருக்கு சாமி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விளக்கம் உண்டு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜலந்தராசுரன் சொல்லுவாங்க. ஜலந்தராசுரனுடைய மனைவி யாரு? பிருந்தையாகப்பட்டவங்க. இந்த பிருந்தை என்ற பெண்மணி வாங்கின வர என்ன தெரியுமா? அதாவது தந்தாரத்தை விட்டு பிரதாரத்தை எச்சிக்க கூடாது. தன்னுடைய கணவரை விட்டுட்டு அடுத்த ஆடவனை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. அப்படி ஏறெடுத்து பார்த்து விட்டால் அந்த பெண்மணியோட கற்புத்தன்மை இழந்து விடுமா. அப்படி கற்புத்தன்மை இழந்து விட்டது அப்படின்னா தன்னுடைய கணவர் ஜலந்தராசுரனுடைய உயிர் பிரிஞ்சிருமா. ஆமா, அந்த அம்மா கற்புத்தன்மை இழந்துட்டா ஜலந்தராசுரனுடைய உயிரே போயிருமா அப்படின்ற ஒரு சிவபெருமான்கிட்ட வாங்கின வரோம். அப்படி இந்த அம்மா என்ன செய்யறாங்க, பிரிந்தியாகப்பட்டவங்க பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க. அப்படி இருக்கின்ற போது அப்பதான் சிவபெருமான் தான் நினைக்கிறாரு, எப்படியாவது ஜலந்தராசுரை அரக்கேவனை எப்படியாவது நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு உங்க பாட்டை நாராயணனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன செய்யறாரு, உங்க பாட்டை நாராயணன் போறாரு. அதாவது இந்த பிருந்தையுடைய கணவர் ஜலந்தராசுரை மணி உன்னுடைய உருவத்தை மாற்றி நீ பிருந்தை கிட்ட போ அப்படின்னு அனுப்புறாரு. யாரு? சிவபெருமான் ஈசனாகப்பட்டவர். ஒரு உடனே அப்படி அவர் உருவத்தை மாற்றி வந்தா தன்னுடைய புருஷன் தான் வந்துட்டாரு அப்படின்னு அம்மா ஏற எடுத்து பார்த்துட்டாங்கன்னா புருஷன் உயிர் புரிஞ்சிடும் அப்படின்ற காரணத்துக்காக அனுப்பிடுறாரு. இந்த அவர் என்ன செய்யறாரு, மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் பெருமாள் ஆகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வர்றாரு. எப்படி வர்றாரு? அந்த ஜலந்தராசுரை மணியை உருவத்தை மாற்றி வர்றாரு. அவர் வருகின்ற பொழுது இந்த அம்மா பிருந்தையாகப்பட்டவங்க பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது தன்னுடைய கணவர் போல தெரிகிறது அப்படின்னு இப்படி நிமிர்ந்து இப்படி ஏற எடுத்து பார்த்துட்டாங்களாம். ஏற எடுத்து பார்த்த உடனே அந்த அம்மாவுடைய கற்புத்தன்மை இழந்துருச்சான். கற்புத்தன்மை இழந்து விட்டது. அந்த அம்மா ஏற எடுத்து பார்த்த உடனே தன்னுடைய கணவர் ஜலந்தராசுரை உயிர் பிரிஞ்சிருச்சாங்க. அப்பதான் பார்த்தாங்க, தன்னுடைய கற்புத்தன்மையை இழந்து விட்டோம், தன்னுடைய கணவர் உயிரும் பிரிச்சிருச்சு, இனிமேல் இந்த உயிர் தேவையா நம்மளுக்கு அப்படின்னு இந்த பிருந்தை என்ற பெண்மணி என்ன செய்யறாங்க, தன்னைத்தானே எரித்து சாம்பல் ஆயிக்கிறாங்க. அப்பதான் பாக்குறாரு, யாரு? பெருமாள் பாக்குறாரு. பாவம் அந்த பொம்பளை பிள்ளை, நம்ம தீர்த்து கட்ட வந்தது யார? ஜலந்தராசுரனை. ஆனா பாவம் பொம்பளை பிள்ளை அப்படி இறக்க கிடது காரணமே நம்மதான். இதுக்கு சாவ மோச்சனம் கொடுக்கன்றக்காக என்ன செய்யறாரு, பெருமாள் ஆகப்பட்டவர் திருமால் ஆகப்பட்டவர் போறாரு. எங்க? கைலங்கிரி போறாரு. கைலங்கிரி போன உடனே சக்தியை பார்த்துறாரு. சக்தியை பார்த்த உடனே நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்பதான் நம்ம என்ன செய்யறாங்க, 2 விதைகளை கையில கொடுத்து தண்ணீரை கொடுத்து அந்த எரிந்த சாம்பல்ல போய் அந்த விதைகளையும் தண்ணீரையும் தூவ சொல்றாங்க. இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கி அந்த பிருந்தை என்ற பெண்மணி சாம்பல் இருப்பதீங்க, இறந்து போன சாம்பல், இந்த சாம்பல்ல வந்து விதைகளை தூவுறாரு, தண்ணியை தெளிக்கிறாரு. அப்படி அந்த விதைகளை தூவின உடனே அந்த சாம்பல்ல இருந்து அப்படியே கிடைத்ததா துளசி செடியாகப்பட்டது. அப்பதான் பார்த்தாரு மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் பெருமாள் ஆகப்பட்டவர். அந்த துளசி செடி வந்த உடனே
இந்த பெண் மூலமாக தானே இந்த சாம்பல் இருந்து துளசி செடி வந்தது. இந்த துளசி செடியவே, இந்த துளசி இலையவே மாலையா நம்ம கழுத்திலே கோர்த்து போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு மாலையாக கட்டி கோர்த்து போட்டிருக்காரு. யாரு? மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர். அதனாலதான் இன்னைக்கும் பெருமாளுக்கு துளசி செடி போடுவதற்கான காரணம் இது. வாங்க சாமி, ஏத்துக்கிறீங்களா? அற்புதமான, ஏன்னா இறந்த ஒரு பெண்ணாக்கப்பட்ட பிருந்தை, அந்த பிருந்தையாவுடைய உருவமாகவே கண்ணீர் துளி உருவானதுனால அதுவே துளசியாக மாறி உண்மையிலே தான். ஏன்னா அந்த துளசி என்று சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிமையா இருக்கும். இது உண்மையிலேயே இந்த பிருந்தை என்று சொல்லக்கூடியவளாகப்பட்டவர் தான் துளசி மாதா அப்படின்ற ஒரு பெண் தெய்வமானார். அது இருந்த ஒரு நேரத்துல தான். ஏன்னா 60,000 கோபியாஸ்திரிகள், யாரு? என் பாட்டு யாதவ பெண்கள் இருக்காங்களே 60,000 பொம்பளை. எல்லாத்துக்கும் ஒரு உருவத்தை மாற்றுவதற்கு ஒரு கருத்து இருக்கு. இவ என்ன பண்ணுவாங்க? 60,000 பொம்பளை எப்ப பார்த்தாலும் என் பாட்டையும் பிருந்தாவனம், அதான் பிருந்தாவுடைய வனம், துளசி மாதா காவல் காத்திருக்கக்கூடிய இடம். அதனாலதான் அவனுக்கு பேர் பிருந்தாவனுடைய பேர் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவாரா? அந்த புல்லாங்குழலை வாசிக்கிட்டே நடனமாடிக்கிட்டே இருப்பாரு, நடனமாடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி நடனமாடிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு சிவன் என்ன பண்ணாரு? ஒரு முறை நேர பிருந்தாவனத்துக்கு வாக்க வர்றாரு. அப்ப அந்த வாசல்ல காவல் தெய்வம் இருந்தால அவதான் பிருந்தை என்று சொல்லக்கூடிய துளசி மாதா தடுத்து நிறுத்திக்கிட்டா. ஏன் தெரியுமா? இங்கே 60,000 பெண்களோடு கிருஷ்ணன் வந்து நடனம் ஆடிட்டு இருக்காரு. அந்த உள்ளே போகக்கூடிய அனுமதி வேற ஆடவர்கள் யாருக்கும் கிடையாது, கிருஷ்ணன் தவிர. அப்படி நீ ஒருவேளை உள்ள போகணும்னா நீயே பெண் உருவம் எடுத்தான் போக முடியும். சிவனை தடுத்துட்டா. யாரும் அந்த துளசி பெண் பிருந்தையாகப்பட்டவள். அப்பொழுதுதான் சிவனாகப்பட்டவன் எந்த உருவத்திலையுமே வந்து எப்பொழுதுமே பெண் உருவம் எடுத்ததே கிடையாது. இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம ஐயனார் இருக்கிறாரு. ஐயனார் எப்படி உருவானார் அப்படின்னா, தாருகாவனத்து ரிஷிகள், இந்த தாருகாவனத்து ரிஷிகளுக்குன்னா 7 பேருக்கு சப்த முனிகள், 7 பேருக்கு 7 கன்னிகள் உண்டு, பெண்கள் உண்டு. அப்ப இந்த பெண்கள், இந்த சப்த முனிவருக்கு என்ன வந்து தெரியும்? ஆனவன் இந்த உலகத்திலேயே நம்ம தானே பெரிய ஆளு, கடவுளுக்கு இப்படித்தான் இயக்கன்றதை சொல்லிக் கொடுக்கிற முனிவர்கள், வேதத்தை கொடுக்குறவங்க நாங்க சொல்லி தலைக்காலம் இருந்துச்சு. ஆனா இந்த பெண்கள் இருக்காது பாருங்க, இவளுக்கு அதை காட்டி மட்டக்கான அப்பேற்பட்ட வேதங்களை சொல்லிக் கொடுக்கிற முனிவர்களுக்கே பொண்டாட்டினாங்க பெரிய கருப்பு கரசி என்று இந்த 7 பெண்களுக்கு தலைக்காலம் இருந்துச்சு. அப்பதான் மகாவிஷ்ணு காக்கிறவரும் எம்பெருமான் ஈசனும் முடிவெடுத்தாங்க, இந்த ஆம்பளையும் பொம்பளையும் தலைக்கணம் பிடிச்சிருக்காளு, இது எப்படியா ஆணவத்தை அடக்கணும்னா சொல்லி 2 பேர் உருவத்தை மாத்தினா. எப்படின்னா, இந்த 7 பெண்கள் இருக்காங்க இல்லையா, 7 பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சிவனாகப்பட்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய உடம்புல ஒற்று துணி கூட இல்லாம பிச்சாடன உருவமாக நிர்வாணமா போறாரு. நிர்வாணமா போகும்போது 6 பெண்கள் பார்த்து வெக்கப்பட்டு அப்படி சுருட்டு ஓடிட்டாளுங்க. ஒரே ஒரு பெண் மட்டும் நின்னா அந்த அழகை பார்த்து. ஏன் தெரியுமா? இப்ப நான் கேட்கிறேன், ஒரு தாய் இருக்கா, ஒரு ஆம்பளை பிள்ளையை பத்துட்டா, அங்கத்தை பார்த்து யாராவது வெக்கப்படுவாளா? சரி, நம்ம குழந்தைதான். அப்ப அந்த பெண் என்ன நினைச்சாலாம், இது ஒரு ஆண் குழந்தை, எவ்வளவுதான், இதுல என்ன இருக்கு மனம் சஞ்சலப்படுறதுக்கு அப்படின்னு நினைச்சா. அதனாலதான் அவள் யார் தெரியுமா? அவதான் வசிஷ்ட முனிவருடைய மனைவி அருந்ததி. அப்படி அருந்ததி வந்து பெண் ஆண் கோலத்தை கண்டு மனம் சஞ்சலப்படாமல் இருந்தாலுமே அவளை உயர்ந்த இடத்துல கொண்டு அருந்ததி நட்சத்திரமா வச்சாங்க. அதே திருமணம் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்களே, அம்மி முதிச்சு அருந்ததி பார் அப்படின்னு, அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர்கள். ஆனா இங்க என்ன தெரியுமா? 7 தீவிரமாக வந்தாருன்னு சொல்லுவாங்க. 7 முனிவர்கள். அவர் அப்படி வரும்பொழுது இருக்கிற பெண்கள்லாம் 6 பெண்களும் ஆசைப்பட்டாங்கன்னு. ஆனா இந்த அம்மா பார்த்து சிவபெருமான ஈசனை பார்த்து கையெடுத்து வணங்குனாங்களா. இந்த பெண்ணெல்லாம் என் மேல ஆசைப்படுறாங்க, ஆனா அருந்ததியாகப்பட்டவன் நீ மட்டும் என்னைய கையெடுத்து வணங்குறியே, ஏன்னா கற்பில் சிறந்தவல்ல அருந்ததியாகப்பட்டவன். அதனாலதான் அருந்ததியே நீ என்னைய கையெடுத்து வணங்குற இருக்கிற பொம்பளை எல்லாம் என் மேல ஆசைப்படுறாங்க. இன்றையில இருந்து நீ அருந்ததி நட்சத்திரமாக பொண்ணு அங்க கொடுத்த வரோம். அழகா கிடையாது. அப்ப இந்த முனிவர்கள் இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? மோகினி அவதாரத்தை வந்தாரு. இந்த 7 பேரும் மும்பையை பார்த்து ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டாலும் விட முடியுமா? ஆனால் அடைய முடியல. அப்பத்த சிவனும் பார்த்தாரு, 7 பேரும் ஆசைப்படுறாங்களே, நம்மளும் ஆசைப்படணுமே, இந்த பொம்பளை அவ்வளவு அழகா இருக்காளே, லட்சணமா இருக்காளே, உன்னையும் ஒரு நாள் என்ன பேசுறீங்க? அன்று அதாவது ஏன்னா மோகினி அவதாரோட ஆசை பியோட வரைக்கும். ஏன் 7 பேர் ஆசைப்பட்டாங்க, உங்களை ஒரு நாள் உங்களை இல்லைங்க, அவர் நினைச்சாரு. நல்ல கதை விடுறீங்க நீங்க. என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. நடிப்பாது உலகமாக நடிப்பாரு பேச்சுங்க. சிவாஜி ஏமா புரியாம பேசுனா என்ன கதை சொல்லினா, அப்படி சிவன் ஒரு முறை, சிவன் எந்த உருவத்திலையும் பெண் உருவம் எடுக்கல,
அன்று பிருந்தாவனத்தை மட்டும்தான் எடுத்தான்னு சொல்ல வந்தேன். ஆனா மகாவிஷ்ணு எடுத்தான். எதுக்காக பெண்ணாக எடுத்தான்னு பணமுறை எடுத்திருக்கான். அப்படி எடுக்கும் பொழுது பெண்ணாகப்பட்டவள் ஓடுனா சிவன் கையை பிடிக்க போனா ஓடி பார்த்தா ஒரு கம்மாளுடைய கரையில் உள்ள நீருக்குள்ள போக முடியாது, ஒதுங்கி நின்றா. அவரையும் கரம் பிடித்தான். அப்படி கரம் பிடித்ததால் பிறந்தான். அவன் தான் ஐயனாறு, கையனாராக இருந்தவன். அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்து பெண்ணாக சாட பேசக்கூடிய ஐயப்பனாக வந்தாரு. இந்த இடத்துல அவரே வந்துட்டார். அதனால உனக்கு அழகான மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். காத்துல போது தூத்திக்கணும், காற்றுல போது தூட்டிக்கொள்ளணும், கதவு இருக்கிற பொழுது இருக்கிற பொழுது கதவு இருக்கெல்லாம் சாத்தி கொள்ளணும். கதவு இல்லாத வீட்டுல கண்ட நாயெல்லாம் உள்ள பூந்துரும். என்ன வீச்சம் கொடுத்து அங்க பார்க்கத்தானே ஒரு மோப்ப சக்தி கிடையாது. ஆமாங்க, அலையுது நடந்துகிட்டு. அதுக்கு அப்ப கண்ட நாயெல்லாம் வரக்கூடாதுன்னு மனக்கதவு பக்குவமா வச்சுக்கணும். நீங்க புரியாமே நீங்க தெரியாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நாய் நாய்கிட்ட என்ன சக்தி இருக்கு? நாய்கிட்ட என்ன மோப்ப சக்தி இருக்குல்ல, அதான உண்மை. அப்படி கிடையாது. நாய்கிட்ட மோப்ப சக்தினாலே ஆமாங்க, மோப்ப சக்தி அப்படி கிடையாது. அதனுடைய தன்மையே தானே. இன்னொரு தன்மை இருக்கு, இன்னொரு தன்மை இருக்கு. நக்கிற நாயும் கொத்திர கோடி அதனால தானே செய்யும். அந்த மாதிரி தன்மை இருக்கு. ஆத்துல தண்ணி ஆளு இருப்பாங்க, நாயோட கொஞ்சம் நக்கி தானே இருக்கணும். அதுக்கு அலியா குடிக்க போகுது. என்ன நக்கிற நாய் தானே. நக்கிற நாய் செக்குன்னு தெரியுமா? விளக்குனே நக்கிற நாய்க்கு செக்கு தெரியாம சிவலிங்க குடிச்சு அந்த நாய்க்கு மோப்ப சக்தி இருக்கிறதுனால எங்க கவிச்சி அடிக்குது. ஆமா எழுப்பா மத பிள்ளையாக இந்த பூமியில் பிறந்துட்ட புருஷே உனக்கு வேணும். பச்சமான சாமி ஒண்ணு உச்சி மலை எடுடா நம்பி வேணும். இடமா போடுதா உன்னை சொல்லி குத்தமில்லை, யாரும் நீங்க குத்தமில்லை, யாரும் நீங்க குத்தமில்லை. மாத்திரை எடுடா நம்பி வேணும். இடமா போடுதாளா முருகனை விட்டால் வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? பாடுற மாதிரியே வாசிக்கிறேன். வாசிச்சிருவீங்க. கீழே அப்படி எனக்கு அடிச்சு விடுங்க. பாடையில சரி. கண்டன் கடம்பன் கார்த்திகேயன் போராறு முகன் ஈராறு முகன் மூடுங்கய்யா, வாய மூடுங்கய்யா. கண்டன் கடம்பன் கார்த்திகேயன் ஓராறு முகன் ஈராறு என்னுடைய குல தெய்வம். நான் எப்பயுமே கடவுளை கடவுளா தான் நினைப்பேன். கணவனா ஒருபோது ஏத்துக்கிற மாட்டேன். கடவுளே என் தெய்வமே அடக்க விடல. மாப்பிள்ள முருகேன் இருக்கீங்களே நான் ஏத்துக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்? உங்க தொழில் என்ன சாமி? பெரிய கலெக்டர் உத்தியோகம். அது ஒரு மாவட்டத்துல பரதேசி தானே. பரமண்டல் உலகம். அடே அப்பா வரையாம் பாரு. குடும்பம் கலக்கி நேரம் போய் குடும்பத்தை கலக்கி எடுத்து போய் கலக்கி ஏற்கனவே கல்யாணிக்கு அங்க கலக்கமா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தேவை. ஆனா இந்த தொழில் உங்களுக்கு தேவையான்னு கேட்டேன். நான் கூட்டிட்டு காலையில கை நிறைய குடிகாடு போது
செல்லாதுன்ற ஒரு நாளைக்கு செல்ல வச்சு காட்ட போறேன். ஐயப்பன் படமா பாருங்க. மலையாள படமா? இல்லம்மா, செயல்படுத்தி காட்டுறேனே. செயல்படுத்தி காட்டுவதால் மகிமை படம் உண்டாகும். கேட்ட வார்த்தையை மாட்டி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அர்த்தமான மாவட்டத்தில் உனக்கு முருகனுக்கு மறைத்து காட்டுகிறேன். அப்படி இல்லையா, நாம மகிழ்ச்சியில் ஓட்டுவது ரொம்ப மட்டுமல்ல, அறிவிப்பது ஊர்வலமல்ல. பைத்தியம் என்ன தெரியுமா? ஆர்வம். ஆனா நான் பைத்தியம். உன் புருஷன் உனக்கு நல்லா பார்ப்பேன். வைத்தியம்